எல்லாரும் வாழைப்பழம் கொடுத்து சரண்யா ஓகே சிறப்புகள் என்ன அப்படின்னா போனாலே பசு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதை தானமாக கொடுக்கறதுனால சகல பாவங்களும் நிவர்த்தியாகும், புண்ணியம் எல்லாம் சேரும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். ஏன்னா பொதுவாக கோயிலில் கொண்டு மாட்டை விட்டுருவாங்க. நம்ம கோதானம் எப்படின்னா ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிற மாதிரி அந்த கோயிலில் வச்சு ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு கோதானம் பண்ணிடுறோம். இன்றைக்கி கொடுக்க போகிற கோதானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா அவங்க 2 பிள்ளைகளை வச்சு கஷ்டப்படுறாங்க. கணவர் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. 2 பிள்ளைங்க படிக்கிறாங்க. அவங்க பேர் பவித்ரா, ரித்திகா. அவங்களுடைய கணவருடைய மருத்துவ செலவுக்காக அந்த மாடை விற்றுட்டாங்க. அந்த ஏழை விவசாய பெண்ணுக்கு அந்த தாய்க்கு இந்த ஒரு மாடையும் கண்டையும் கொடுக்குறோம். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 9 லிட்டர் பால் இந்த பசு கோமாதா வந்து கொடுத்துருக்காங்க. மகிழ்ச்சி. முத்திரிலாயி கோபாலகிருஷ்ணபுரத்தை சேர்ந்த முத்திரிலாய்க்கு அவங்க 2 பிள்ளைகளை வச்சு கஷ்டப்படுறாங்க. கணவர் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. இறைவனோட ஆசையால் அந்த குழந்தைய வந்து நல்லா படிக்க வைக்கணும். உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா படிப்பீங்களா? மாடு எப்படி வளர்ப்பீங்க? நல்லா வளர்ப்பீங்களா? இது உங்கள் வீட்டுக்கு வர்ற மகாலட்சுமி தான் தம்பி. மகாலட்சுமி நல்லா பார்த்துக்கணும். நன்றி. வாழ்க வளமுடன். அந்த பயனாளிகளுக்கு வஸ்திர தானம், அந்த தாய்க்கு வந்து ஒரு சேலையும் குழந்தைங்களுக்கு வந்து 2 ட்ரெஸ்ஸும். நன்றி. எல்லாருக்கும்